டொவினோ தாமஸோட நடிகர் மூவிக்கான டீசர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டு. ஜிவி பிரகாஷோட டியர் மூவிக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிட்டு. ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருக்கு. ஆனா குட் நைட் படம் பார்த்தவங்களுக்கு அதோட உல்டா மாதிரி இது தோணும். அதுல ஹீரோ குரட்டை விடுவாரு, இதுல ஹீரோயின் குரட்டை விடுறாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்த மட்டுமே வச்சு இந்த படம் அதே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. திரைக்கதை வேற மாதிரி பண்ணிருந்தா படம் ஹிட் ஆகும். படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். புஷ்பா 2 மூவில இருந்து ராஷ்மிகாவுக்கு பர்த்டேக்கு விஷ் பண்ணி ஒரு புது போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஜீனி மூவில இருந்து கல்யாணிக்கு பர்த்டேக்கு விஷ் பண்ணி போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. SK23க்கான ஷூட்டிங் இப்போ சென்னையில போகுது. ஒரு சாங்குக்கான ஷூட்டிங் தான் போகுது. பிருந்தா மாஸ்டர் கொரியோகிராஃப் பண்றாங்க. இன்டர்நெட் நாளை 2 படத்தை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு அப்படியே கடப்பிலையே போட்டுட்டாங்க. இப்ப திரும்ப முதல்ல இருந்து பூஜை எல்லாம் போட்டு திரும்ப ஒர்க் ஆரம்பிச்சிருக்காங்க. விஷ்ணு விஷால் மூவில இருந்து விலகிட்டாரு. சோ வேற ஹீரோ தான் நடிப்பாங்க. கல்கி படம் மே 9 ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. ஆனா இப்ப இந்த படம் மே லாஸ்ட்டுக்கு தள்ளி போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா மே 13 ஆந்திரால எலெக்ஷன், அதனால தள்ளி போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. தள்ளி போகுது அப்டேட் வருதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். தலைவர் 171 மூவில ரன்வீர் சிங் கேமியோ பண்ண போறது ஆல்மோஸ்ட் இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பாலிவுட் ஆக்டர் ஒருத்தர்கிட்ட கேமியோ ரோல் பண்ண டாக்ஸ் போகுதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லிருப்பேன். அதான் இது மோஸ்ட்லி எக்ஸ்டெண்டட் கேமியோவா இருக்கும். 1997ல பிரேக் டவுன் ஒரு ஹாலிவுட் படம் வந்திருக்கு. அந்த படத்தோட தழுவல் தான் விடாமுயற்சி படம்னு இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அந்த மூவியோட கதை என்னன்னா, புருஷன் பொண்டாட்டி வெளிநாட்டுக்கு போவாங்க. அங்க காரு பிரேக் டவுன் ஆயிடும். அங்க பொண்டாட்டி திடீர்னு காணா போயிடுவாங்க. புருஷன் அவங்கள தேடுவாரு. இதான் அந்த படத்தோட கதை. இதே கதை தான் விடாமுயற்சி கதைன்னு இப்போ நியூஸ் போகுது. கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். தி கோட் மூவிக்கான ஷூட்டிங் எடுத்து ரஷ்யால போகுன்னு நான் ஆல்ரெடி சொல்லிருப்பேன். இப்ப தளபதி ரஷ்யா கிளம்பிட்டாரு. எப்படியும் எலெக்ஷனுக்கு எல்லாம் திரும்ப வந்துருவாங்க. வந்து ஓட்டு போட்டுட்டு தான் திரும்ப போவாங்க. ஸ்டூடியோ கிரீனோட CEO தனச்சேனி பெருசண்டா கொடுத்த இன்டர்வியூல கங்குவா படம் 10 லாங்குவேஜ்ல தியேட்டருக்கெல்லாம் 20 லாங்குவேஜ் OTTலயும் வரும்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஆனா ப்ரொடியூசர் 38 லாங்குவேஜ்னு சொன்னாரு. சோ கணக்கு பண்ணா கணக்கு இடிக்குது. ஆனா ஒரு விஷயம் தெளிவா இருக்கு. இந்த படம் எத்தனை லாங்குவேஜ் தியேட்டருக்கெல்லாம் வரும், எத்தனை லாங்குவேஜ் OTTல வரும்னு தெரியாம இருந்துச்சு. அதை இப்ப தெளிவு பண்ணிட்டாரு. தி கோட்டோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஏப்ரல் 14 வருமானு கேக்குறீங்க. இன்னும் அவங்க டேட்டை சொல்லல. ஆனா ஏப்ரல் 14 வரதான் வாய்ப்பு அதிகம். தளபதி 69 பட்ஜெட் 400 கோடி சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் பட்ஜெட்லாம் அவங்க முடிவு பண்ணல. ஆனா 400 கோடி இருக்கும். ஏன்னா தளபதி சம்பளமே 250 கோடி. லியா ஃபர்ஸ்ட் லுக்லயும் சரி, விக்ரம் ஃபர்ஸ்ட் லுக்லயும் சரி அவங்களோட ஃபேஸ ஃபுல்லா ரிவீல் பண்ணல. ஆனா தலைவர் 171ல மட்டும் ரஜினி ஃபேஸ ஃபுல்லா ரிவீல் பண்ணிட்டாங்க. அத பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் கிடையாது. போட்டோ ஷூட் நிறைய ஆங்கிள் எடுப்பாங்க. அதுல இந்த ஆங்கிள் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால விட்டுருக்காங்க. இதுல டீகோட் பண்ணலாம் ஒண்ணும் இல்ல. ஆடு ஜீவித்தம் மரியான் படம் மாதிரி இருக்குன்னு ஒருத்தர் சொல்லிருக்காரு. ஆக்சுவலா தி கோட் லைஃப் புக்கை பேஸ் பண்ணி தான் ஆடு ஜீவித்தம் வந்திருக்கு. அந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன் தான் மரியானோ. இத மரியான் டீமே சொன்னாங்க. அண்ட் இது மரியான் படத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச படம். 2008ல ஆரம்பிச்ச படம் இது. கோட் லைஃப் மலையாள படமா இல்ல தமிழ் படமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது மலையாள படம் தான். இந்தியன் 2வோட பிசினஸ் ப்ராஃபிட் யாருக்கு போகும், லைக்காக்கா இல்ல ரெட்ஜென்ட்டுக்கான ஒருத்தர் கேட்டிருக்காரு. 2 பேருக்குமே போகும். யாரு எவ்வளவு பணம் போட்டிருக்காங்க, யாருக்கு எவ்வளவு ஷேர் போகணும்னு முடிவு பண்ணி அதை பிரிச்சுப்பாங்க. கல்கி போஸ்ட்போன் ஆக சான்ஸ் இருக்கா? SK23 பட்ஜெட் விக்கிபீடியால 150 to 200 கோடி போட்டிருக்கு. இது உண்மையான கேக்குறீங்க. இது உண்மை இல்ல, 100 கோடிக்கு உள்ளதான். கல்கி ரிலீஸ் பத்தி இப்பதான் நான் சொன்னேன். கப்சா படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேக்குறீங்க. இது ஃபிளாப் தான். சூர்யா 43 டிராப்பா இல்ல போஸ்ட்போன்டான்னு கேக்குறீங்க. போஸ்ட்போன் தான், டிராப்லாம் இல்ல. படம் தியேட்டர்ல வரதுக்குள்ள ப்ரொடியூசருக்கு எப்படி ஷேர் வரும்னு கேக்குறீங்க. இப்ப நான் இந்தியன் 2க்கு சொன்ன மாதிரி 2 ப்ரொடியூசர் இருந்தா ப்ரீ பிசினஸ்ல வர லாபத்தை 2ஆ பிரிச்சுப்பாங்க. அதுவே ஒரு ப்ரொடியூசர்னா ப்ரீ பிசினஸோட லாபம் ஃபுல்லா அவருக்கு. சிபு சக்கரவர்த்தியோட அடுத்த மூவில SK தான் ஹீரோவா? SK24 டைரக்டர் யாருன்னு கேக்குறீங்க. இந்த 2 கேள்வியும் தான். 2 கேள்விக்குமே பதில். SK24 டைரக்டர் சிபு சக்கரவர்த்தியா இருக்க வாய்ப்பு அதிகம். சிபு சக்கரவர்த்தியோட அடுத்த பட ஹீரோ சிவகார்த்திகேயனா இருக்க வாய்ப்பு அதிகம். வணங்கான எப்ப ரிலீஸ்னு கேக்குறீங்க. இந்த மாசம் அப்டேட் வந்துரும். GD நாயுடு படம் பத்தி கேக்குறீங்க. இந்த படம் பத்தி எந்த அப்டேட்டுமே இல்ல. சோ நான் வந்தா சொல்றேன். சூர்யா நம்பர் 1 பிளேஸுக்கு வராம இருக்க காரணம் அவருக்கு போட்டியாளர் இல்லாததுதான் காரணமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுவும் ஒரு காரணம் தான். பொன்னைய தேசம் ஹிட் ஆஃப் ஃபிளாப்பா எனக்கு பிடிக்குமான்னு கேக்குறீங்க. இந்த படம் ஆவரேஜ் தான் போச்சு. எனக்கு ஃபேவரேட்லாம் கிடையாது. ஆனா ஒன் டைம் பார்க்கலாம். இந்தியன் சினிமால யாரு அதிக சம்பளம் வாங்குற ஆக்டர்னு கேக்குறீங்க. இப்போதைக்கு ஷாருக் கான் தான். அடுத்து இப்ப தளபதி 69 மூலமா விஜய் வந்துருவாருன்னு நினைக்கிறேன். அனிமல் 2 எப்ப வரும்னு கேக்குறீங்க. பார்ட் 2 லீடு விட்டுருக்காங்க. ஆனா வருமா எப்ப வரும்னு இப்போதைக்கு அப்டேட் இல்ல. நான் வரும்போது சொல்றேன். என்னைக்கு ஒருத்தவங்க பர்த்டேக்கு விஷ் பண்ண சொல்லிருக்காங்க. சோ அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.